தமிழகத்தில் 42 அரசியல் கட்சிகளின் அங்கீகாரம் ரத்து. 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் அதிரடி நடவடிக்கை. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான தேர்தல் பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடாத 42 அரசியல் கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு 29A-இன் கீழ் நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்கின்றன. தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த கட்சிகள் தொடர்ந்து 6 ஆண்டுக்குள் ஏதேனும் ஒரு தேர்தலில் போட்டியிட்டிருக்க வேண்டும். இந்த அத்தியாவசிய நிபந்தனையை நிறைவேற்ற தவறிய பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை கண்டறிந்து அவற்றை பட்டியலில் இருந்து நீக்கும் நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடாத 474 அரசியல் கட்சிகளின் பதிவை நீக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டில் 42 கட்சிகள் நீக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் அரசியல் கட்சிகளின் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 29A-இன் கீழ் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி ஒரு கட்சி தொடர்ந்து 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றால் அத்தகைய கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் பட்டியலில் இருந்து நீக்கப்படும். கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் 6 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாத பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை அடையாளம் கண்டு பட்டியலில் இருந்து நீக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன்படி முதற்கட்டமாக கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி நாடு முழுவதும் முதற்கட்டமாக 334 அரசியல் கட்சிகளின் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டன. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 22 அரசியல் கட்சிகளின் பதிவுகள் நீக்கம் செய்யப்பட்டன. தற்போது 2ஆம் கட்டமாக 6 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்த தேர்தலில் போட்டியிடாத காரணத்தால் செப்டம்பர் 18ஆம் தேதி 474 பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளன. இதில் தமிழ்நாட்டில் 42 கட்சிகள் அடங்கும். கடந்த 2 மாதங்களில் மட்டும் 808 பதிவு செய்த அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கை தொடரும் விதமாக கடந்த 3 நிதியாண்டுகளில் நிர்ணயிக்கப்பட்ட காலத்துக்குள் தங்கள் வருடாந்திர தணிக்கை செய்யப்பட்ட கணக்குகளை சமர்ப்பிக்க தவறியதாகவும் தேர்தலில் போட்டியிடும் வரவு செலவுகள் அறிக்கையில் தாக்கல் செய்யாததற்காகவும் 359 பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவை நாடு முழுவதும் உள்ள 23 வெவ்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சார்ந்தவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தமிழக அரசியலில் தலைமை போட்டி காரணமான பிரச்சனை, இதனால் மக்கள் மத்தியில் குழப்பம், ஆளும் கட்சியின் மீதான நம்பிக்கையின்மை, புதிய கட்சிகள் வருகை மற்றும் வாக்கு உடைவதற்கான சாத்தியம் என பல பிரச்சனைகள் உள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தின் இந்த திடீர் நடவடிக்கையால் மக்களிடம் புதிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது.